வெல்கம் டு ஐடியம் அகாடமி. டிஎன் டெட் எக்ஸாம் இப்போ ஸ்பெஷல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம ஐடியம் அகாடமியில் சிடிபிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இதில் ஒன் ஷாட் ரிவிஷன் போட்டிருக்கோம். கூடவே பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படிலாம் தமிழ்நாடு டெட்டில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்க. நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 எழுதுறீங்கன்னா, அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆனா பேப்பர் 2 எழுதுறவங்க, பேப்பர் 1ஓட ஏஜ் குரூப்பும் தெரியணும். ஏன்னா, அதுலருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாரி சில தியரீஸ் நமக்கு காமனா இருக்கு இல்லையா? பியாஜே தியரி, விஹாட்ஸ்கி தியரி, கோல்பர்க், மாஸ்லோ இந்த தியரில காமன் தியரீஸ் இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதுலருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 5. இதுல ஒரு 10 ரொம்ப ஸ்டாண்டர்டான எம்சிக்யூஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம். ஸோ, வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. இன்னைக்கு டே 5. இதுக்கு முன்னாடி நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துலயும் 10, 10 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த 10 நாளுமே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா பாருங்க. சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஒரு நாள்லயே 2 வீடியோவும் போடுறோம். ஸோ, கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இந்த 100 எம்சிக்யூஸ்லேருந்து தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா நம்ம எல்லா எம்சிக்யூஸ பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ, வேற யாருன்னா டிஎன் டெட் இப்ப ஸ்பெஷல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கும் வீடியோவ ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேம் எனக்கு ஒரு கன்டென்ட்ல டவுட் இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு டெட் 2025 இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் சீரிஸ் நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். இதுல கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம். பேப்பர் 1, பேப்பர் 2. ஏன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 நம்ம கனெக்டடா படிச்சா மட்டும் தான் சில இது கம்ப்ளீட்டா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியும் நமக்கு. ஸோ ரிவிஷன் சீரிஸ் பார்ட் ஏல பெடகாஜி டைப்ஸ் ப்ராசஸ் பத்தி இருக்கும். கம்ப்ளீட்டா தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்கும். அப்புறம் பார்ட் பில டீச்சிங் லேர்னிங் தியரிஸ் இருக்கு. அப்புறம் பார்ட் சில growth டெவலப்மென்ட் தியரிஸ் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் தியரிஸ் இருக்கு. அப்புறம் பார்ட் டில இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அப்புறம் பர்சனாலிட்டி தியரிஸ் டூல்ஸ் இருக்கு. அப்புறம் கடைசியா ஐசிடி பத்தி என்சிஎஃப் பத்தி இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரு 25 மினிட்ஸ் வீடியோ தான். இத கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா சிடிபில நமக்கு 30 மார்க்ஸ் இருக்கு. நம்ம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சிடிபில நல்ல மார்க் எடுத்தாலே தமிழ்நாடு டெட் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ரைட்டா? அடுத்தது ஒரு ஒன் ஷாட் ரிவிஷன். கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல் சிடிபி நம்ம இதில ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ தியரி உங்களுக்கு தேவை, இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே தமிழ்நாடு டெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ். சில டாபிக்ஸ்ல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும். ரைட்டா? அதே மாதிரி நெறைய சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ், சைக்காலஜி வச்சு வரும் நமக்கு. அதனால அதெல்லாமும் தெரியணும். கொஸ்டின புரிஞ்சு படிக்கணும். குடுக்குற ஆப்ஷன்ஸ பத்தி நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரைட்டா? ஸோ நீங்க எல்லா வீடியோஸும் பாருங்க. நெறைய நான் அதுல சொல்லியிருக்கேன். எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்? எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுல நீங்க 30 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா எடுக்க கூட முடியும். இந்த வீடியோஸ கரெக்ட்டா பாருங்க. இந்த 10 வீடியோவ கூட அந்த ஒன் ஷாட் ரிவிஷன பாருங்க. அதுல சொல்ற எல்லா வேர்ட்ஸையும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரைட்டா? பாப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆஃபரிங் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது டே 5 வீடியோ. ரைட்? இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது. ஆஃபரிங் ரிவார்ட்ஸ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் ப்ராப்ளம் இஸ் கால்ட். இது எல்லாமே தமிழ்நாடு டெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு முடிக்கப்பட்ட பிரச்சனைக்கும் பரிசு வழங்குவது டேஷ் எனப்படுகிறது. நமக்கு ஒரு ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே ஏதோ ஒண்ணு டீச்சர் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு பண்றாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லுவோம். அந்த ரிவார்ட்ஸ் குடுக்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸ்டார் குடுக்கறதா இருக்கட்டும், டீச்சர் ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைக்கு பண்றாங்க. அது என்னன்னு சொல்லுவோம்னா, செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இது பேரு. 2ஆம் நிலை உறுதிப்படுத்தல். ஆஃபரிங் ரிவார்ட்ஸ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் ப்ராப்ளம். இந்த மாதிரி வெளியில இருந்து வர்றதெல்லாம் நம்ம செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் சொல்லுவோம். மத்தது எல்லாத்தையும் இப்ப நம்ம என்னன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் நாங்க குடுத்துருக்காங்க இல்லையா? முதன்மை உறுதிப்படுத்தல் அப்படின்னா, நம்மளோட அடிப்படை உயிரியல் தேவைகளை பூர்த்தி செய்றது. உணவு, தண்ணீர், உறக்கம். இதுதான் பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ங்கிறது நமக்கு வெளியில இருந்து கிடைக்கிறது. பரிசு, பணம், மதிப்பெண், பாராட்டு, டோக்கன். டோக்கன்னா என்னது? அந்த குழந்தைய ஒரு பாராட்டுற மாரி குடுக்கறது. போன்ற கற்றலால் மதிப்பு பெறும் உறுதிப்படுத்தல்கள். இப்ப ஸ்டார் குடுக்கறது அதெல்லாம் டோக்கன்.
டெர்ஷியரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது கற்றல் உளவியலில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாடு கிடையாது. டெர்ஷியரின்னு எதுவும் கிடையாது. பிரைமரிங்கிறது நம்மளோட பயாலாஜிக்கல் நீட்ஸ், பேசிக் பயாலாஜிக்கல் நீட்ஸ பூர்த்தி பண்றது. செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. லேர்ன்டு ரீஇன்ஃபோர்ஸஸ் இல்ல கண்டிஷன்டு ரீஇன்ஃபோர்ஸஸ் கூட சொல்லலாம் அத. வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. இது எந்த இடத்துல நமக்கு டவுட் வரும்னா, இந்த இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னு நமக்கு இருக்கு. உள்ளார்ந்த ஊக்கம், வெளிப்புற ஊக்கம். இதுல நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். உள்ளார்ந்த ஊக்கம்ன்றத இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா நம்மளோட இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்றது. இது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ங்கிறது வெளியிலேருந்து வர மதிப்பெண், பரிசு, பணம் போன்ற வெளிப்புற பலன்களுக்காக ஒரு செயலை செய்தல். இது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அந்த கொஸ்டினை படிச்சு புரிஞ்சு நீங்க பண்ணுங்க. பிரைமரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேற, இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வேற. ரைட்? அந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பார்த்து அதை புரிந்து கரெக்டா பண்ணும். ரைட்? இங்க என்ன கேட்கறாங்க? ஆஃபரிங் ரிவார்ட்ஸ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் ப்ராப்ளம். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பத்தி மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் த சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் ஓகே. கல்வி உளவியல் என்பது டேஷ் அவர்களின் நடத்தை பற்றிய அறிவியல் ஆய்வு ஆகும். நார்மலா எஜுகேஷனல் சைக்காலஜி யாரை சுத்தி அந்த சைக்காலஜி சுத்தி இருக்கு? சில பேர் டீச்சர் அண்ட் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த லேர்னரோட சைக்காலஜியை சுத்தி தான் அந்த டீச்சிங்கா இருக்கட்டும், டீச்சிங் மெத்தட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சுத்தி இருக்கு இல்லையா? ஸோ லேர்னர்ஸ் கற்றவர்களை மட்டும்தான் சுத்தி இருக்கு. அந்த சைக்காலஜியை சுத்தி தான் சைக்கலாஜிக்கல் தியரிஸ் வருது, லேர்னிங் தியரிஸ் வருது. இது கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சைக்காலஜினாலே சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அனைத்து மனிதர்களின் நடத்தை மற்றும் மன செயல்முறைகள் அறிவியல் முறையில் ஆய்வு செய்யும் முறை. எஜுகேஷனல் சைக்காலஜிங்கிறது கல்வி உளவியல். கல்வி சூழலில் கற்றவர்களின் நடத்தையை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யும் முறை. ஸோ ஹியூமன் பிகின் அந்த குழந்தையோட பிரச்சனை என்ன, அதுக்கு எந்த மெத்தட் பண்ணணும், அதை வந்து ஃபோக்கஸ் பண்றது. இதுல கற்றல், கற்பித்தல், ஊக்கம், அறிவுத்திறன் இது எல்லாமே சுத்தி இருக்கிறது. மற்றும் கற்றவர்களின் தனிநபர் வேறுபாடுகள், த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது ரொம்ப அந்தந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி பண்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். அடுத்தது, the child who performs better in sports and games is dominant with விளையாட்டுகள் மற்றும் உடற்கல்வி செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்படும் குழந்தைக்கு அதிகம் காணப்படும் அறிவுத்திறன் எது? இது என்னன்னா, நமக்கு இன்டெலிஜென்ஸ் தியரிஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு முதல்ல நம்ம படிச்சோம் இல்லையா? நம்ம சிங்கிள் தியரி முதல்ல ஜென்ரல், ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றது அவங்க சொல்றாங்க. ஓகே. அடுத்ததான் சிங்கிள் ட்ரைட் தியரின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வர்றதா டூ ட்ரைட் தியரி, ஸ்பியர்மேன் சொல்றது. அவர் ஜென்ரலும் இருக்கு, ஸ்பெசிபிக்கும் இருக்குன்னு சொல்லுவாரு. ஜென்ரல் இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஒரு ஒரு விஷயத்துல மட்டும் அந்த குழந்தைக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சைக்காலஜிஸ்டும் ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் தியரி சொல்லுவாங்க. ஓகே. அதுல வந்ததுதான் இது வந்து கார்ட்னர் சொல்ற மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. ஒரு குழந்தைக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்ல, 2, 3 இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து கூட இருக்கும். அதுதான் அவர் சொல்றது. இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல மட்டும் ஒரு குழந்தைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா அது பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் பேரு. ஓகே. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாமே பார்ப்போம். இது யார் சொல்றா? இத கார்ட்னர் சொல்றாரு. அவர் சொன்னது என்னது? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. எந்த வருஷம்? 1983. அவரோட புக்கு பேர் ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட். இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வேணா கொஸ்டின் வரும். முதல்ல கார்ட்னர் சொன்னது 7 இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஆட் ஆகும், நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். 8 இன்டெலிஜென்ஸா இருக்கும். இப்போ இன்னொன்னு ஆட் பண்ணி எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போதைக்கு 9 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஓகே. நார்மலா கார்ட்னர் பண்ணது 8 இன்டெலிஜென்ஸ். இப்போ இன்னொன்னு ஆட் பண்ணது 9 இன்டெலிஜென்ஸா இருக்கு, எக்ஸிஸ்டென்ஷியல். இதுதான் கார்ட்னரோட அந்த சொன்ன மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இப்போ வேர்ட் ஸ்மார்ட், அந்த குழந்தைய அழகா வேர்டு யோசிச்சு பேச முடியும். லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அழகா மேத்ஸ் சம்ஸ், நம்பர் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். பிக்சர் ஸ்மார்ட், இதுல இது பொருந்தும், இங்க வரும், அந்த மாதிரி அதால யோசிக்க முடியும். அதாவது விஷுவல் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக்சர் ஸ்மார்ட். கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், பாடி ஸ்மார்ட். இதுதான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, அது எல்லாமே தன்னோட பாடி எப்படி அழகா யூஸ் பண்ணிக்க தெரியுது.
மியூசிக் ஸ்மார்ட்னா மியூசிக்க பத்தின ஒரு இன்டெலிஜென்ஸ். பீப்பிள் ஸ்மார்ட் தான் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்றோம். மத்தவங்களோட பழகுற அந்த ஒரு பக்குவம். செல்ஃப் ஸ்மார்ட்ங்கிறத இன்ட்ரோபர்சனல் சொல்லுவோம். இன்ட்ராபர்சனல்னு சொல்றது தனக்கு கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியும். இன்ட்ரானாலே தான். ஓகேவா? நமக்குள்ள. நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்ல நேச்சர் ஸ்மார்ட். அந்த நேச்சர எப்படி பராமரிக்கணும்? இந்த நேச்சரோட இணங்கி இருக்கிறது அதெல்லாம் தெரியும். இத தான் கார்ட்னர் சொன்ன மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுதான் அங்க இருக்கு. லிங்குவிஸ்டிக் மொழியியல் அறிவுத்திறன். லாஜிக்கல் மேத்தமேட்டிக்ல தர்க்க கணித அறிவுத்திறன். களவியல். ஸ்பேஷியல். அப்புறம் பாடிலி கினெஸ்தெடிக் உடல் இயக்க அறிவுத்திறன். மியூசிக்கல்னா இசை அறிவுத்திறன். இன்டர்பர்சனல் இடைநிலை 2 பேரோட பேசுறது அறிவுத்திறன். இது தன்னிலை அறிவுத்திறன். நேச்சுரலிஸ்டிக் இயற்கை அறிவுத்திறன். இன்னொன்னு எக்ஸிஸ்டென்ஷியல் சொல்லுவாங்க. பட் அது இன்னும் அந்த அளவு இதுல ஆட் பண்ணிக்கல. ஓகே 8 இப்போதைக்கு 9 இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வருதுன்னு பார்த்தா பண்ணுங்க. அடுத்தது சில்ட்ரன் ஹேவிங் ஐக்யூ 120 to 140 ஆஹர். இது 2வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐக்யூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஐக்யூன்றத முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? ஆல்ஃபர்ட் பினட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது இதுக்கு ஃபார்முலா சொன்னது ஸ்ட்ரென்த். அதெல்லாம் கொஞ்சம். ஓகே. இப்போ 120 to 140 கொண்ட குழந்தைகள் டேஷ் வகையில் அடங்குகிறார்கள். இந்த ஐக்யூவோட அந்த ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சா தான் இது பண்ண முடியும். இது வெரி சுப்பீரியர் 120 to 140. இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓல்டு ட்ரெடிஷனல் கிளாசிஃபிகேஷன், இது மாடர்ன் கிளாசிஃபிகேஷன். ஐக்யூவ பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்? மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு 100. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இத நம்ம பண்ணும்போது 140க்கு மேல வந்தா அவங்கள நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வெரி கிஃப்டட் சைல்டு. ஓகே. வெரி சுப்பீரியர்னா 120 to 139 வந்தா வெரி சுப்பீரியர் மிக மேல்நிலை. அடுத்தது 110 to 119 வந்தா சுப்பீரியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. 110லேருந்து 190 இது சுப்பீரியர் மேல்நிலை. இப்ப 90லேருந்து 109 வருதா அது ஆவரேஜ் குழந்தை. சராசரி குழந்தை அது. 109 வரைக்கும் இருந்தா ஐக்யூ லெவல் ஆவரேஜ் குழந்தை. 80 to 89ல இருந்துச்சுன்னா டல் நார்மல் லோ ஆவரேஜ் குழந்தை. நம்ம இப்ப சொல்லும்போது லோ ஆவரேஜ்ன்னு சொல்லுவோம். மந்தமான சராசரி. 70லேருந்து 79 வந்தா பார்டர் லைன் எல்லை கோட்டு நிலை. ஓகே. அதுக்கு பின்னாடி போறது தான் 50 to 69 வந்தா மொரோன்னு சொல்லுவோம். ஓல்டர் கிளாசிஃபிகேஷன்ல 50 to 60 இல்ல மைல்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கு. மிதமான அறிவுசார் குறைபாடு. இதுக்கு பழைய பேர் மொரோன்னு சொல்றோம். 35லேருந்து 49 வந்தா இம்பிசைல் சொல்லுவோம். ஓகே. அந்த காலத்துல மாடரேட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. இது மைல்டு, இது மாடரேட். நடுத்தர அறிவுசார் குறைபாடு. அப்புறம் 20 to 34 இருக்கிறதையும் நம்ம இம்பிசைல் தான் சொல்லுவோம். இது சிவியர் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. கடுமையான அறிவுசார் குறைபாடு. அதுக்கப்புறம் பிலோ 20 வரும்போது இடியட்ன்னு வரும். ப்ரொஃபவுண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி மிக கடுமையான அறிவுசார் குறைபாடு. இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. இப்பலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ப்ரொஃபவுண்ட் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்கம்ஃபர்ட் ஃப்ரம் இன்கன்சிஸ்டன்ட் தாட்ஸ் ஆர் ஆட்டிடியூட்ஸ் ஒத்திசைவற்ற சிந்தனைகள் அல்லது மனப்பாங்குகள் காரணமாக ஏற்படும் மன உளைச்சல் டேஷ் எனப்படுகிறது. நம்ம ஒண்ணு நினைப்போம். அதுக்கு நேர்மாறா ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நமக்குள்ள ஒரு போராட்டம் ஏற்படும் இல்லையா? அதுதான் இது. அறிவாற்றல் முரண்பாடுன்னு சொல்லுவோம். காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ். இது தனியா தியரியே இருக்கு. நம்ம ஒரு விஷயம் நம்புவோம். பட் அதுக்கு நேர்மாறா ஒரு விஷயம் காட்டுவாங்க. சரி, அந்த மாரிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுறோம் இல்லையா? அததான் காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். அறிவாற்றல் முரண்பாடு. இந்த ஆட்ரிபியூஷன்ங்கிறது காரணம் கூறல். ஒருத்தவங்க ஏதோ மாரி ரியாக்ட் பண்றாங்க. அத நம்ம காரணம் கூறுறது. அத ஆட்ரிபியூட் பண்றது. மால் அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிறது நம்மளால அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போறது. தழுவல் சிக்கல். செல்ஃப் பெர்செப்ஷன்ங்கிறது நம்மள பத்தின உணர்தல். இதெல்லாம் அந்த இடத்துல வராது. இந்த கொஸ்டின். ஓகே. இது காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ். இந்த தியரிய ப்ரொபோஸ் பண்ணது லியோன் ஃபெஸ்டிங்கர் 1957ல. இது அறிவாற்றல் முரண்பாட்டு கோட்பாடுன்னு பேரு. ஓகே. ஒரு மென்டல் டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு இது உருவாறது. ஒரு நபரின் சிந்தனைகள், மனப்பாங்குகள் அல்லது நடத்தைகள் ஒன்றுக்கொன்று முரண்படும்போது ஏற்படும் மன உளைச்சல் அல்லது உளவியல் பதற்றம் அறிவாற்றல் முரண்பாடு எனப்படுகிறது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தியரி இது. ஸோ ஆட்ரிபியூஷனுங்கிறது காரணக்கூறு. ஒருவரின் அல்லது பிறரின் நடத்தைக்கான காரணத்தை விளக்குதல். மால் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து சூழலுக்கு ஏற்ப நம்மளால தழுவிக்கொள்ள முடியாத நிலை. செல்ஃப் பெர்செப்ஷன் தன்னை பற்றிய புரிதல் அல்லது உணர்வு.
அதான் செல்ஃப் பர்செப்ஷன் சொல்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டாபிக். அத பார்த்து. அடுத்தது பர்சனாலிட்டி இன்வென்டரி ஃபார் நார்மல் ட்ரேட்ஸ், சோஷியபிலிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி. சாதாரண தன்மைகள், சமூக தன்மை, சுய கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை அளவிடும் பண்பு தேர்வு எது? நமக்கு இந்த பர்சனாலிட்டி, ஆளுமை, இத கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நிறைய டிவைசஸ் இருக்கு. பர்சனாலிட்டி அதுக்கு நிறைய இருக்காங்க இல்லையா? சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்கும். அந்த டூல்ஸ பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? இதுக்கு ஆன்சர் சிபிஐ. மத்த எல்லாமே என்னன்றதை இப்ப நம்ம பார்ப்போம். ம். எம்எம்பிஐ, டபிள்யூஏ இது நம்ம போன வாட்டியே பார்த்திருக்கோம். வெஷ்லர் ஸ்கேல் இது. இது திமேட்டிக் அப்பசம்ப்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இந்த சிபிஐ கலிஃபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரின்னு பேரு. இது என்ன பண்ணும்னா, நார்மலா அவங்க எப்படி மத்தவங்களோட மிங்கிள் ஆறாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்றத கண்டுபிடிக்குது. அதுதான். அததான் கலிஃபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்டரி டெவலப் பண்ணது ஹாரிசன் ஜி கோ. ஓகே. இது அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் நார்மலா எப்படி அவங்க மத்தவங்களோட அவங்க பேசுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, லீடர்ஷிப் எப்படி எடுக்குறாங்க, அவங்களோட நார்மலான ஒரு குணத்தை செக் பண்ணுது. அவ்வளவுதான். சமூகத்தன்மை, சுய கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு, தலைமை திறன் மற்றும் பிறருடன் பழகும் திறன் போன்ற ஆளுமை பண்புகளை மதிப்பிடுகிறது. இதுதான் சிபிஐ. ஓகே. அடுத்தது எம்எம்பிஐன்னு பார்க்குறோம் இல்லையா? அது மினசோட்டோ மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்டரி. அதோட ஃபுல் நேமு. இது அவங்களோட அப்நார்மல் பர்சனாலிட்டி அண்ட் சைக்காலஜிக்கல் டிஸார்டரை கண்டுபிடிக்க உதவுது. ஓகே. அசாதாரண ஆளுமை மற்றும் மனநல கோளாறுகளை மதிப்பிடும் சோதனை எம்எம்பிஏ. அடுத்தது டபிள்யூஏஐஎஸ். இது நம்ம முன்னையே பார்த்தோம். வெஷ்லரோட ஸ்கேல் இவர் சில்ட்ரனுக்கும் பண்ணியிருப்பாரு, அடல்ட்டுக்கும் பண்ணியிருப்பாரு. இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது இது அடல்ட்ஸ் கண்டுபிடிக்கிற ஸ்கேல் இது. அடுத்தது திமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ங்கிறது ப்ரொஜெக்டிவ் பர்சனாலிட்டி டெஸ்ட். அப்படின்னா என்னன்னா, பிக்சரோ ஸ்டோரியோ ஒன்று காமிச்சு அதுல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு அவங்களோட பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கிறது. ஓகே. அததான் திமெட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் நம்ம சொல்லுவோம். கருப்பொருள் அப்பர்செப்ஷன் சோதனை. படங்களை விளக்குவதன் மூலம் ஆளுமையை மதிப்பிடும் புறத்தூட்டல். நிறைய பிக்சர்ஸை காமிச்சு அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்றது. அந்த மாதிரிலாம் இல்ல ஒரு பிக்சரை மட்டும் காமிச்சு அதுல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்றது. ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைங்க என்ன நினைக்குது அதை சொல்ல வைக்கிறது திமெட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா, பர்சனாலிட்டி இன்டெலிஜென்ஸ், உங்களோட பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்க மெயினா தேவைப்படுது. உங்க பசங்களை உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க. இதுதான். அடுத்தது த இன்டர்பிளே பிட்வீன் மதர் அண்ட் சைல்டு இஸ் கால்டு. தாய் மற்றும் குழந்தை இடையிலான பரஸ்பர செயல்பாடு டேஷ் எனப்படுகிறது. இது டிரான்சாக்ஷனல் மாடல். இதுவும் நம்ம தமிழ்நாடு டெட்ல கேட்ட கொஸ்டின். ஓகே. மதர் சைல்டுக்கும் இருக்க அந்த ஒரு என்ன சொல்றோம், பரஸ்பர செயல்பாடுன்னு சொல்றோம் இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிரான்சாக்ஷனல் மாடல்னு சொல்லுவோம். இது மத்தது எல்லாமே என்னன்றதை இப்ப படிக்கலாம். கான்ஃப்ளூயன்ஸ் மாடல் கூட்டு மாதிரி, ரோல் பிளே மாடல் வேட நடிப்பு மாதிரி, கியூமுலேட்டிவா சேர்க்கை மாதிரி. இது எல்லான்றது தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்ப டிரான்சாக்ஷனல் மாடல் பரிமாற்ற மாதிரினா என்னன்னா, இப்ப குழந்தை சிரிக்கும். அதை பார்த்து அம்மா சிரிப்பாங்க. ஒரு மாதிரி அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு அஃபெக்ஷன் உருவாகுது இல்லையா? அதுதான். சிரிக்கும் குழந்தையை பார்த்து தாய் அன்பாக பதிலளிக்கிறார். தாயின் அன்பால் குழந்தை மேலும் மகிழ்ச்சியாக நடந்து கொள்கிறது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்னாலே நம்மளும் ஒரு நல்லது பண்ணோம், அந்த குழந்தை நல்லது. அதுதான் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இது டிரான்சாக்ஷன். கான்ஃப்ளூயன்ஸ் மாடலுங்கிறது கூட்டு மாதிரினா, வீட்டில் அனைவரும் புத்தகம் படிக்கும் சூழலில் வளர்வதால் குழந்தையின் மொழித்திறனும் சிந்தனை திறனும் மேம்படுகின்றன. எல்லாரும் பண்ணும்போது தானும் பண்ணணும்னு சொல்லுது. A child's intelligence is influenced by the overall family environment, parents and siblings. அதுதான் கூட்டு மாதிரி கான்ஃப்ளூயன்ஸ் மாடல். எல்லாரையும் பார்த்து அதுவும் அதை பண்ணும் இல்லையா? அதுவும் பண்ணணும்னு நினைக்கும். அதுதான். அடுத்தது ரோல் பிளே மாடல் வேட நடிப்பு மாதிரினா, வேடங்களில் நடித்து பழகுவதன் மூலம் தொடர்பு திறன் மற்றும் சமூக திறன்கள் வளர்கின்றன. ரோல் பிளேனாலே என்னன்னா, இப்போ ஒரு டீச்சரா நடிக்கிறதா, போலீஸா நடிக்கிறதா, அந்த மாதிரி நடிக்கிறதா, அதுதான் ரோல் பிளே. ஓகே. இப்போ ஒரு லெசன் நடத்துற டீச்சர் என்ன பண்ணலாம், இப்போ டெமோக்ரஸிசம் பத்தி நடத்துறாங்க, ஏதோ ஒண்ணு நடத்துறாங்கன்னா அதே மாதிரி ஒண்ணு கிளாஸ்ல ரோல் பிளே செட் பண்றது, அதுல கற்றுத்தரது. ஸோ மருத்துவர் நோயாளி வேடத்தில் நடித்து மாணவர்கள் தொடர்பு திறனை கற்றுக்கொள்கின்றனர். அதுதான் ரோல் பிளே மாடல். அடுத்து கியூமுலேட்டிவ் மாடலுங்கிறது சேர்க்கை மாதிரி. காலப்போக்கில் கிடைக்கும் அனுபவங்களை சேர்த்து வளர்ச்சியை உருவாக்கி, அதாவது கியூமுலேட்டிவ் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம வளர்றது. தினமும் வாசிக்கும் குழந்தைக்கு காலப்போக்கில் சொற்களஞ்சியமும் புரிதலும் அதிகரிக்கின்றன இல்லையா? அது கியூமுலேட்டிவ் மாடல். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த குழந்தைய அந்த அளவு டெவலப் பண்ணுது. ஸோ இது டிரான்சாக்ஷனல் மாடல். அந்த ஆன்சர் இருக்கு.
அடுத்தது, இஃப் எ ரெஸ்பான்ஸ் ரிமூவ்ஸ் ஆன் அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸ் இட் இஸ். ஒரு துலங்கல் ஒரு விரும்பத்தகாத தூண்டுதலை நீக்கினால் அது. இது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இது எந்த இடத்துல வரும்னா, நம்ம ஸ்கின்னரோட ஆப்ராண்ட் கண்டிஷன்ல ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பத்தி சொல்லியிருப்பாரு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இது எக்ஸ்டிங்ஷன், பனிஷ்மெண்ட், இது எல்லாமே அவர் சொல்லியிருப்பாரு. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன? அந்த குழந்தைக்கு எதனா ஒண்ணு அதுகிட்ட இருந்து வாங்கி, அதுலருந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ கொண்டு வர்றது. ஓகே. அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பனிஷ்மென்ட்ல போய் சேராது இது. நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே. பட் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் ஆனா பண்ணுது. இந்த நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த கான்செப்ட்ட சொன்னது யாரு? பிஎஃப் ஸ்கின்னர். எந்த கான்செப்ட்ல, எந்த தியரியில வருது? ஆப்ராண்ட் கண்டிஷனிங். ஓகே. ரிமூவிங் அன் அன்பிளசன்ட் ஸ்டிமுலஸ் ஆஃப்டர் எ டிசையர்ட் பிஹேவியர் டு இன்கிரீஸ் தட் பிஹேவியர். நல்லது பண்றதுக்காக பண்றது. நெகட்டிவ் மீன்ஸ் ரிமூவிங் சம்திங் அன்பிளசன்ட், நாட் கிவிங் பனிஷ்மென்ட். ஓகேவா? சம்திங் அன்பிளசன்ட். ஏதோ ஒண்ணு இப்ப குழந்தை வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்குன்னா என்ன பண்றோம்? அந்த மொபைல் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 டே பூரா குடுக்காம இருக்கிறது. அந்த மாரி பண்றது. எழுத வைக்கிறது. அந்த டைம் டிராயிங்ல நீ பண்ணுன்னு சொல்றது. அந்த மாரி குடுக்கறது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம சொல்றது நேர்மறை வலுவூட்டல். எ ஸ்டூடண்ட் கெட்ஸ் எ ரிவார்ட் ஃபார் ஸ்கோரிங் ஐ மார்க்ஸ். நேரா பண்றது டீச்சர். ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது. ஓகே. பட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருக்குது எதிர்மறை வலுவூட்டல். எ லவுட் அலார்ம் ஸ்டாப்ஸ் when the சீட் பெல்ட் இஸ் ஃபாஸ்ட். ஓகே. ஏதோ ஒண்ணு குடுத்து அதுலருந்து அது சேஞ்ச கொண்டு வர வைக்கிறது. பனிஷ்மென்ட்ங்கிறது தண்டனை. எ ஸ்டூடண்ட் இஸ் பனிஷ்டு ஃபார் பிரேக்கிங் ஸ்கூல். நமக்கே தெரியும் இல்லையா பனிஷ்மென்ட். இதுலயே பாசிட்டிவ் பனிஷ்மென்ட், நெகட்டிவ் பனிஷ்மென்ட்ன்னு இருக்கும். ஓகே. அது கரெக்ட்டா பண்றது அந்த இடத்துல. தேவையில்லாதத எடுத்து பண்றது அந்த இடத்துல. அடுத்தது எக்ஸ்டிங்ஷன்ங்கிறது மறைவு. பிஹேவியர் டிக்ரீசஸ் பிகாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இஸ் நோ லாங்கர் கிவன்ங்கிறத எக்ஸ்டிங்ஷன்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன் அந்த இடத்துல நின்னு போயிடுச்சு? அதான் எக்ஸ்டிங்ஷன்னா. இந்த குழந்தைக்கு நெறைய டீச்சர் எதனா ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை நல்லா படிக்குது. மோட்டிவேட் பண்ணலன்னா அப்படியே நிறுத்திருது. அதுதான் எக்ஸ்டிங்ஷன். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ராண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர்து இது. அடுத்தது, கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் டாஸ்க் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை. வளர்ச்சி பணிகள் என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இது ஆவிகஸ்ட். இவர் தான் டெவலப்மெண்டல் டாஸ்க் பத்தி பேசியிருப்பாரு. ஆல்பர்ட் ப்ரூனர் கிடையாது. ஆல்பர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு இருக்கு. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல். மெமரி லெவல்னா மனப்பாடம் பண்ணி பண்றது. அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிஞ்சு படிக்கிறது. ரிஃப்ளெக்டிவ் லெவல்னா பிரதிபலிக்கிறது. நம்ம படிச்சு முடிச்சுட்டு அதை யோசிச்சு பார்த்து சரிப்படுத்திக்கிறது. இல்ல ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அதெல்லாம் ரிஃப்ளெக்டிவ்ல சேரும். ஆல்பர்ட் யாருன்னா மெமரி லெவலோட ப்ராப்பனன்ட் தான் ஆல்பர்ட். ஓகே. அடுத்தது ப்ரூனர் அதே மாரி நெறைய சொல்லியிருக்காரு. ப்ரூனர் ஸ்பைரல் கரிக்குலம்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கரிக்குலம் எப்படி இருக்கும்னா, சின்னதுலருந்து இப்ப நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். பட் சிம்பிள்லருந்து காம்ப்ளெக்ஸ் மூவ் ஆகணும்னு சொல்லுவாரு. அல்லுன்றது என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, டிரைவ் ரிடக்ஷன் தியரின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு தூண்டல் உள்ளுக்குள்ள இருக்கும். டிரைவ்னா அதுதான். நமக்கு இப்ப பசி எடுக்கணும். இப்ப நமக்கு தாகம் அடிக்குது இல்லையா? அதுதான் டிரைவ். அந்த தாகம் இருந்தா தான் நம்ம போய் தண்ணி குடிக்கிறோம். அதுதான். எதுக்காக தண்ணி குடிக்கிறோம்? அந்த டிரைவ குறைக்கிறதுக்காக தான் டிரைவ் ரிடக்ஷன் தியரி. அந்த டிரைவ ரெடியூஸ் பண்றதுக்கான தியரி. அத பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. ஆவிகஸ்ட் தான் டெவலப்மெண்டல் டாஸ்க் பத்தி சொல்லியிருப்பாரு. இது ஆவிகஸ்ட் எப்ப சொன்னாரு? 1948ல சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, ஒவ்வொரு ஏஜ்ல நமக்கு ஒவ்வொரு ஒரு குழந்தை இப்ப என்ன சின்ன குழந்தை இருக்கு. ஒரு 8 மாசம் 9 அப்படின்னு 10 வயசுக்கு மேல அப்படியே நிக்க ஆரம்பிக்குது. இல்லையா? உட்கார ஆரம்பிக்கும். அப்புறம் நிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இது லைட்டா நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா அந்தந்த ஸ்டேஜுக்கு நடக்கும்போது, அந்த குழந்தை லைஃப்ல எல்லாமே கரெக்ட்டா பண்ணும்ன்றது இவர் சொல்றது. ஓகே. சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் லீட்ஸ் டூ ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் இன் லேட்டர் ஸ்டேஜஸ். ஃபெயிலியர் வந்துச்சுன்னா, அடுத்த இதுக்கும் அது பாதிப்பு உண்டு. அவற்றை நிறைவேற்ற தவறினால் தழுவல் சிக்கல்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி பிரச்சனைகளை ஏற்படலாம். ஸோ அவர் சொன்ன டெவலப்மெண்டல் டாஸ்க்ல இந்த இன்ஃபான்சில அந்த குழந்தை என்ன பண்ணும்? எழுந்து நடக்கும், பேச கத்துக்கும். சைல்ட்ஹுட் வரப்போது கொஞ்சமா ஏபிசிடி சொல்லுது, லைட்டா வார்த்தைகள் யூஸ் பண்ணும், பேசுது அது. அடாலசன்ட் ஸ்டேஜ் வரும்போது தனக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸ் இது பண்ணுது இல்லையா? அடல்ட்ஹுட்ங்கிறது கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலி. ஸோ அந்தந்த ஸ்டேஜஸ்ல அது அது இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சோம். ஆவிகஸ்ட்னா டெவலப்மெண்டல் டாஸ்க் வளர்ச்சி பணிகள். ஆல்பர்ட்ட பொறுத்தவரைக்கும் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் நினைவாற்றல் நிலை கற்பித்தல் இவர் தான் பண்ணது. இவர் இதுல ஒரு 5 ஃபார்மல் ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாரு.
இப்போ இந்த மாரி சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த மனப்பாடம் பண்றது. இத மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகும் குழந்தை புரியாமயும் படிக்கும். ஆனா டக்குன்னு அந்த குழந்தை வந்து ரீகால் பண்ணும். அதுதான் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. நினைவாற்றல் நிலை கற்பித்தல் சொல்லுவோம். அடுத்தது ப்ரூனர் வந்து டிஸ்கவரி லேர்னிங், ஸ்பைரல் கரிக்குலம். இத ஜஸ்ட் அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுழல் பாடத்திட்டம், கண்டறிதல் கற்றல்ல ப்ரூனர் சொன்னது. வந்து டிரைவ் ரிடக்ஷன் தியரி, உந்தல் குறைப்பு கோட்பாடு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒரு விஷுவல் லேர்னர் பெஸ்ட் லேர்னிங் மெத்தட் இஸ் காண்பதன் மூலம் கற்றுக்கொள்ளும் மாணவருக்கு சிறந்த கற்றல் முறை எது? நம்ம முன்னையே படிச்சிருப்போம். விஷுவல் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர் இல்லையா? இதெல்லாம் இருக்க. கினஸ்தட்டிக் லேர்னர் இல்ல சில பேர் கண்ல பார்த்து படிக்கிறவங்க, காதுல கேட்டு படிக்கிறவங்க, இந்த மாரிலாம் இருக்கு. ரீடிங் படிச்சு படிக்கிறவங்க, வார்க் மாடல். அதான் வார்க் மாடல் நம்ம சொல்லுவோம். ரீடிங் சில குழந்தைங்க எழுதி படிச்சா படிச்சிரும். ஸோ ஒவ்வொரு லேர்னர் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா? இதுல இந்த விஷுவல் லேர்னர் கண்ல பார்த்து படிக்கிறவங்களுக்கு கான்செப்ட் மேப் செட் ஆகும். ரெசிடேஷன் மெத்தட், அசோசியேஷன் டெக்னிக், கேமிங் டெக்னிக்க விட கான்செப்ட் மேப் கருத்து வரைபடம் காட்டும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிரும். அது விஷுவல் லேர்னர்ஸுக்கு. ஸோ விஷுவல் லேர்னர்ஸ் எப்படின்னா, எதையுமே கண்ல பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும் அவங்களால. டயகிராம்ஸோ, சார்ட்ஸோ, கிராஃப்ஸோ, பிக்சர்ஸோ, மைண்ட் மேப், கான்செப்ட் மேப்லாம் காட்டும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷுவல் லேர்னர்ஸ்னா கருத்து வரைபடம், விளக்கப்படம், அட்டவணை, மனவரைபடம் இதெல்லாம் இருந்தா அழகா புரிஞ்சுக்குவாங்க. ஆடிட்டரி லேர்னர்ஸா இருந்தா விரிவுரை, கலந்துரையாடல், உரைத்தல். ஏன்னா அவங்களுக்கு காதுல கேட்கும்போதே நெறைய விஷயம் புரிஞ்சிரும். அதான் லெக்சர், டிஸ்கஷன், ரெசிடேஷன் அதெல்லாம். கினஸ்தெடிக் லேர்னர்ஸுக்கு நெறைய செய்து கற்றல், பரிசோதனை, வேட நடிப்பு, அவங்க வந்து எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது புரிஞ்சுப்பாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரோல் பிளே. இது கினஸ்தெடிக் லேர்னர். அடுத்தது ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர் எழுதி பார்த்து படிக்கிறது அந்த மாரியும் இருக்கு. ஓகே. கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பார்த்து புரிஞ்சுகிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியா பண்ணலாம். தமிழ்நாடு டெட்ட பொறுத்தவரைக்கும் சிடிபில வர கொஸ்டின்ஸ கொஞ்சம் புரிஞ்சுகிட்டா போதும். அழகா மார்க் எடுத்துடலாம். டைம் சேவ் பண்ணலாம். 30 மார்க்ஸ் எடுத்தோம்னாலே போதும் நமக்கு. மத்த சப்ஜெக்ட் மத்த 4 இருக்கு நமக்கு. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு. இல்ல சயின்ஸோ, சோசியலோ நீங்க என்ன எழுதுறீங்களோ அது வேற இருக்கும். ஸோ அழகா அதுல கொஞ்சம் மார்க் எடுத்தா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் இந்த பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ணது டே 5 இது. இது டே 5 ஓடது. இதுக்கு முன்னாடி 4 பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணுமா, தியரிட்டிக்கலா எனக்கு கொஞ்சம் படிக்கணும்னா, நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். இதையும் நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா பாருங்க. ஒரு ஒன் ஷாட் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம். இதையும் பாருங்க. கண்டிப்பா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன்.